வைத்தீஸ்வரன் கோயிலில் தர்மபுரம் ஆதீனம் பங்கேற்று தரிசனம் செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் தர்மபுரம் ஆதீனத்திற்குட்பட்ட தையல் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோயில் உள்ளது. இங்கு பங்குனி மாத கிருத்திகையை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் வள்ளி தெய்வானை உடனாகிய செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு 21 வகையான நறுமண திரவிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர்கள் ஆபரணங்கள் கொண்டு அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து சண்முகார்ச்சனை செய்து தீப ஆராதனை காட்டப்பட்டது. இந்நிகழ்வில் தர்மபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் சொக்கநாதருடன் ஞான ரதத்தில் வருகை புரிந்து வைத்தீஸ்வரன் கோயில் கிருத்திகை வழிபாட்டில் பங்கேற்று தரிசனம் செய்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். சேலம் மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்தில் திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சேலம் மேற்கு மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியின் ஒன்றிய பகுதிகளில் உள்ள ஊராட்சியில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளருமான டி.எம். செல்வகணபதி பங்கேற்று வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடத்தில் எடுத்துக் கூறி வாக்குகளை சேகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்பித்தார். அப்போது எடப்பாடி ஒன்றிய திமுக செயலாளர் நல்லதம்பி, மாவட்ட துணை செயலாளர், ஊராட்சி மன்ற தலைவர் பழனியம்மாள், மணி உட்பட திமுக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். பொய்யப்பட்டியில் 50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை அரூர் எம்எல்ஏ சம்பத்குமார் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொய்யாப்பட்டியில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து 43 லட்சத்தில் 2 வகுப்பறை கட்டிடம் மற்றும் 7 லட்சம் மதிப்பீட்டில் சத்துணவு கூட கட்டிடம் கடந்த ஆண்டு பூமி பூஜை செய்யப்பட்டு கட்டிடப் பணிகள் முடிக்கப்பட்டது. இந்நிலையில் மக்கள் பயன்பாட்டிற்காக அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் மற்றும் ஒன்றிய செயலாளர், அதிமுக கழக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் காட்டுத்தீ பற்ற காரணமான 2 மீது வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சென்னூர் பெரியூர் மலை கிராமத்தின் அருகே உள்ள வனப்பகுதியில் 2 நாட்களாக காட்டுத்தீ பற்றி எரிந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தேவதானப்பட்டி வனசரக வனத்துறையினர், தீத்தடுப்பு காவலர்கள் மற்றும் மலை கிராம இளைஞர்கள் என 25க்கும் மேற்பட்டோர் 36 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்நிலையில் தேவதானப்பட்டி வனசரக வனத்துறையினர் காட்டுத்தீ பற்றியதற்கான காரணங்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் விவசாய கழிவுகளுக்கு தீ வைத்த போது வனப்பகுதியில் தீப்பொறி விழுந்து தீப்பற்றியதாக விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தேவதானப்பட்டி வனசரக வனத்துறையினர் 2 மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள விளைநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் விவசாய கழிவு பொருட்களை தீ வைக்க முற்படும் பொழுது வனத்துறையினருக்கு உரிய தகவல் கொடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். இலங்கையின் ராஜபக்சே கதிதான் மோடிக்கும் ஏற்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விமர்சனம் செய்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேலூர் மண்டல செயலாளர் ஒருங்கிணைப்பில் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர்கள் வெற்றி கொண்டான் மற்றும் ஓம் பிரகாஷம் தலைமையில் மோடி அரசு கொண்டு வந்துள்ள CAA குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், CAA குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்யும் வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் செத்தாலும் விடமாட்டோம் எனவும் சிறுபான்மையினருக்கு எதிராக மோடி அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். நிகழ்ச்சியின் போது வேலூர் மண்டல துணை செயலாளர், கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.